ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்துலேருந்து செகண்ட் சிங்கிளான மோனிகா சாங்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துக்கு சாங் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஸோ சாங்குன்றது செம்ம வைப்பாக செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ பூஜா ஹெட்டன் அவர்கள் டான்ஸில் பின்னி படம் எடுத்திருக்காங்க, வெறித்தனமாக இருக்குது. ஸோ அனிருத் அவர்கள் மியூசிக்ன்றதை பங்கமாக போட்டிருக்காரு. ஸோ அடுத்த காவாலியா சாங் தான் சொல்லணும், வேறு லெவலில் இருக்குது. ஸோ சாங்கோட இடையெல்லாம் வந்ததுன்னா சந்திரமுகியில் வரக்கூடிய அந்த லக்க அந்த ஒரு வாய்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு வாய்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ எப்படி இருங் பாய் அப்படின்ற டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தில் இருக்கிற சவதிகா சாங்கில் சேர்த்தாரோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைலாக் வந்துன்னா இந்த ஒரு சாங்கில் சேர்த்திருக்காரு. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ இடையில அசல் கோளாறு வந்துன்னா ஒரு ரேப் ஒன்று பாடியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ லேடிஸ் வாய்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபலட்சுமி அப்படின்ற இவங்க தான் பாடியிருக்காங்க. ஸோ சூப்பராக பாடியிருக்காங்க. ஸோ சூப்பராக தான் இருக்குது. அண்ட் எல்லாத்தையோட மெயினாக ஐபன் ஷாங்கின் அவர்கள் அவர் வந்துன்னா சூப்பராக குத்து டான்ஸ் வந்து போட்டுருக்காரு. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ அவரோட டான்ஸ் வந்து பங்கமாக இருக்குது, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த ஒரு சாங்கில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வருவார் அப்படின்னு மாதிரி ஃபேன்ஸ் எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் வரல. ஸோ என்னாச்சு அப்படின்றது தெரியல. ஸோ இந்த ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமான ஹார்பரில் தான் நடக்குது. ஸோ ஒரு சூப்பரான வைப் சாங் அதனால் தேட்டர் மெட்டீரியலாக இருக்க போது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேட்டரில் இந்த ஒரு சாங் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாங்க்கு லிரிக்ஸ் யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு டவன் அப்படின்ற இவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வாத்தி கமிங் சாங் எழுதியிருக்காரு, பொலக்கட்டும் பர அந்த சாங் தான் எழுதியிருக்காரு, போர்க்கண்ட சிங்கம் தான் எழுதியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி லோகேஷ் கனராஜ் அனிருத் ரெண்டு பேரோட சேர்ந்துனா நிறைய பாடல் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து இந்த ஒரு பாட்டை தான் எழுதியிருக்காரு. ஸோ லிரிக்ஸ் சும்மா பிச்சுக்குது, வேறு மாதிரி இருக்குது. ஸோ செம்ம வைப்பாகுது. கண்டிப்பாக ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த ஒரு சாங்னா பிடிக்கும். பட் ஆனால் லோகேஷ் கனகராஜ் ஃபேன்ஸுக்கு வேணால் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இது வரைக்கும் அவருடைய படத்தில் இந்த மாதிரி சாங்லாம் வச்சதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் வச்சிருக்காரு. எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் சாங்குன்றது சூப்பராக இருக்குது. அனிருத் அவர்களுக்கு ஒரு ஆட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மாசாக நான் போட்டிருக்காரு மியூசிக்கு. ஸோ ஓகே நண்பா, நம்ம ரஜினிகாந்த் அவருடைய கூலி படத்துலேருந்து செகண்ட் சிங்கிளான மோனிகா சாங்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சாங் வந்துன்னா பூஜா ஹெட்டன் அவர்கள் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து அனிருத் அவர்கள் போட்டிருக்காரு. ஸோ லிரிக்ஸ் வந்து விஷ்ணு டவன் அவர்கள் எழுதியிருக்காரு. லேடிஸ் வாய்ஸ் வந்துன்னா சுபலட்சுமி அப்படின்றவங்க பாடியிருக்காங்க. ஸோ அசல் கோளாறு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேப் ஒன்று பாடியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த சாங் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ.